மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் நல்லாவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ ஏதோ விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இறைவன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நன்மைகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கோ நடக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய மன வாழ்க்கையில் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் இருக்கும். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் நிறையா இருக்குது. உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியற்ற மனநிலை என்பது எல்லா விஷயத்துலையும் இருக்குது. வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், நல்ல மகிழ்ச்சியான ஒரு எண்ணத்தையும் சிந்தனையை வளர்த்துக்குங்க. ரொம்ப முக்கியம். இந்த வாரம் சிவ வழிபாடு ரொம்ப நல்லது.